வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ஹேரம் ராயல் மாங்காவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாங்காவோட ஃபுல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் போன வீடியோல கேட்டிருந்தீங்க. சோ இந்த மாங்காவோட ஃபுல் பேரு ஹேரம் ராயல் வென் த கேம் எண்ட்ஸ். இதை நான் உங்களுக்கு கமெண்ட்லயே சொல்லியிருக்கேன். ஒருவேளை மற்றவங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோலயே சொல்லிடுறேன். இதுதான் இந்த மாங்காவோட ஃபுல் பேரு. போய் செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மாங்கா டெக்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. அதுல படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். போன சாப்டர்ஸ்ல என்ன நடந்துச்சுன்னா, இந்த ரெண்டாவது கேம்ல எல்லாருமே தோத்து போயிட்டாங்க. அதாவது நம்ம செரிகாவோட குரூப் மொத்தமா தோத்து போச்சு. இதுக்கான காரணம் 5th ஹீரோயினா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செரிகா சொல்லியிருப்பா. சோ இதுக்காக இவங்க ஒரு பிளான போட்டு நம்ம அசுனோராவோட போனை எடுத்து அது மூலமா அந்த 5வது ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சோ டெக்ஸ்ட் பண்ணி அந்த ஹீரோயினை ஒரு இடத்துக்கு வர வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஹீரோயின் அங்கே வந்திருக்க மாட்டா. அதுக்கு பதிலா வேற ஒரு பொண்ணு தான் வந்திருக்கும். அப்ப அந்த ஹீரோயின் எங்க அப்படின்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங்ல தான் அந்த ஹீரோயின் இருந்திருப்பா. கரெக்டா இதை கெஸ் பண்ணி நம்ம செரிகா மட்டும் அந்த பில்டிங்குள்ள போயிருப்பா. போய் அந்த ஹீரோயின் யாரு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருப்பா. அந்த ஹீரோயின் அந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் சுய் கியோகு ரென். இந்த பொண்ணு தான் அந்த 5வது ஹீரோயின். இத நம்ம செரிகா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இனிமேல் வர சாப்டர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம செரிகா கண்டுபிடிச்சோன்னே இந்த சுய் கியோகு ரென் என்ன சொல்லும் அப்படின்னா, உண்மையிலே சூப்பர், நீ கண்டுபிடிச்சிட்ட. உங்களை மாதிரி ஒரு இதுக்கு ஒரு குரூப்புக்கு நீ ஹெட்டா இருக்கிறதுக்கு ஓகே பரவாயில்ல. உங்க மூளைக்கு என்ன எட்டுமோ அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். சோ எப்படி நம்ம செரிகா இவதான் அந்த 5th ஹீரோயின் அப்படின்றத கண்டுபிடிச்சானா, மொத கெஸ் கார்ஜியஸ் இ அப்படின்ற பேர்ல இருந்து தான் அசுனோராவுக்கு எல்லா மெசேஜுமே வந்திருக்கும். இந்த ஈன்றது எமரால்ட குறிக்கிறதா. எமரால்டுக்கு ஜாப்பனீஸ்ல சுய் கியோகு அப்படின்ற பேர் இருக்கு. சோ இந்த பேரு தான் நம்ம ரென்னோட சர்நேம். இத வச்சுதான் நம்ம செரிகா கரெக்டா இது ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்டா தான் இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணிருப்பா. இப்ப கெஸ் பண்ணாலும் கூட அவளுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான். என்ன அப்படின்னா, இந்த 5th ஹீரோயினும் தங்களோட குரூப்ல வந்து சேரணும் அப்படின்றது. ஏன்னா 5 ஹீரோயின்ஸும் ஒன்னா இருந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்க 5 பேருமே தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். அப்படி இல்ல யாராவது ஒருத்தர் துரோகம் பண்றாங்க அப்படின்னாலே அவங்க மட்டும் தான் குட் எண்டிங்க ரீச் பண்ணுவாங்க. மத்தவங்க எல்லாருமே பேட் எண்டிங்க ரீச் பண்ணி அந்த நரகத்துல மாட்டிக்கிடுவாங்க. இந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த செரிகா இவளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்றா. ஆனா இந்த ரென்னுக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஏன் அப்படின்னா, இந்த ரென்னு கிட்ட ஏற்கனவே 6 ஹார்ட் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு ஹார்ட்டை மட்டும் சேர்த்தாலே போதும், இந்த ரென்னு தான் இந்த கேம்ல ஜெயிப்பா. அவளுக்கு தான் குட் எண்டிங் வரும். அதனால அவ மத்தவங்கள பார்த்து கவலைப்படவே இல்ல. அவளும் 4 பேர் செத்தாலும் பரவாயில்ல, நான் ஜெயிக்கணும், நான் உயிரோட இருக்கிறது மட்டும்தான் எனக்கு முக்கியம், உங்களுக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலையே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவா. நீ கண்டிப்பா எங்க கூட சேர்ந்தாகணும், இல்லனா இது எல்லாமே வந்து பிரச்சனையாகி அந்த ஜெஃபிர் கடைசியில எல்லாரையுமே கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ மட்டும் சேரலனா கண்டிப்பா மொத்த 5 பேருமே சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட நம்ம ரென்னு அதை பத்தி எல்லாம் கேட்கவே மாட்டா. தான் எப்பயுமே தனியா இருந்து செயல்படுற ஆளு அப்படின்ற மாதிரியே பேசுவா. இதுக்கு மேல பேசிக்கிட்டே இருந்தா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செரிகா டக்குன்னு ஒரு கட்டரை எடுத்து இந்த ரென்னோட கழுத்துல வச்சிரும். கழுத்துல வச்சுட்டு, உனக்கு 2 ஆப்ஷன்ஸ் தான். ஒன்னு, நீ எங்க குரூப்ல வந்து சேரணும், அப்படி இல்ல இங்கேயே சாகணும். உனக்கு கொல்றதுக்கு கூட நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். இதை கேட்டவுடனே இந்த ரென்னுக்கு பயமே இருக்காது. அப்படியா, எனக்கு நான் இங்க பிளானே இல்லாம வந்திருப்பேன்னு சொல்லி நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு தான் போடும். டக்குன்னு பார்த்தா ஒரு 2 தடி பசங்க அங்க வந்துருவானுங்க. இவனுங்க 2 பேரையும் நம்ம ரென்னு தான் ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்தா பேக்கப்காக இவனுங்களை வச்சிருக்கு. இவனுங்க உடனே வந்து நம்ம செரிகாவையும் பிடிச்சிருவானுங்க. அப்ப அந்த ரென்னு தன்னோட கழுத்துல பாப்பா ஏதோ ஒண்ணு சின்னதா காயமா இருக்கும். கையில பார்த்தா ரத்தமும் இருக்கும். உண்மையாவே இந்த செரிகா கத்திய வச்சு கீறி இருக்கா. ஒருவேளை ஒரு செகண்ட் அந்த தடி பசங்க லேட்டா வந்திருந்தானுங்கன்னா கண்டிப்பா கொலை பண்ணிருப்பா இங்கேயே. அந்த அளவுக்கு இந்த செரிகா கிட்ட எந்த ஒரு ஹெசிடேஷனுமே கிடையாது. அவ சொன்னத அவ செஞ்சத நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அப்படி ஒரு ஆளுதான் இந்த செரிகா. ஆனா இதே மாதிரி ஆளுதான் இந்த ரென்னும் கூட. இந்த ரென்னு என்ன சொல்லுன்னா, நீ என்ன பண்ண ட்ரை பண்றன்னு எனக்கு தெரியும், உன் பிளானு அவ்வளோ ஈஸின்னு நினைக்கிறியா என்ன? எப்பயுமே இந்த கேமை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறது தானே உன்னோட பிளானு. ஆனா ஒருவேளை அந்த டீமனான ஜெஃபிருக்கு கோவம் வந்து அவ எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல மாத்திட்டானா என்ன பண்ண போற? உன் பிளானு எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகாது. உன்னோட பொய்யில நீயே வாழ்ந்துக்க வேண்டியதா. ஆனா நம்ம 2 பேருமே உயிரோட இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு, அது உனக்கும் தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்பா. அது எப்படி 2 பேர் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இப்போதைக்கு 5 ஹீரோயின் இருக்காங்கல்ல, அதுல யாராவது ஒருத்தர் மட்டும் தான் 7 ஹார்ட்டா அவங்களால சேர்க்க முடியும். அப்படி சேர்த்தா அவங்களுக்கு மட்டும் தான் குட் எண்டிங் வரும், மத்த இவங்க எல்லாருக்கும் பேட் எண்டிங் வரும். ஆனா ஒருவேளை
7 ஹீரோயின்ஸ் இருந்தாங்கன்னா அப்ப 2 பேரால 7 ஹார்ட்ஸை சேர்க்க முடியும். அப்ப 2 பேருமே அந்த கேம்ல ஜெயிச்சதா தான் அர்த்தம். 2 பேராலையுமே அந்த கேம்ல இருந்து உயிரோட இருக்க முடியும், குட் எண்டிங்கை அச்சீவ் பண்ண முடியும். இந்த 2 ஹீரோயின்ஸ் எப்படி எக்ஸ்ட்ரா சேருவாங்க அப்படின்னா, இந்த கேமோட ரூல்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஹீரோயின் சேரலாமா வேணாமா அப்படின்றத பத்தி எந்த ஒரு ரூலுமே கிடையாது. ஒருவேளை அசுனோராவுக்கு 2 பொண்ணுங்களை பிடிச்சு அவங்களே அவன் ஹீரோயினா சேர்த்துக்கணும்னு நினைச்சானா அவங்களாலே இந்த கேம்ல ஹீரோயினா சேர்ந்துட முடியும். அப்ப ஓவராலா 14 ஹார்ட்ஸ் வந்துரும் மொத்தமா எல்லா ஹீரோயின்ஸ்டையும் சேர்த்து. அப்படி பார்த்தா 2 பேரால கண்டிப்பா 7 ஹார்ட்ஸா அச்சீவ் பண்ண முடியும். சோ 2 பேருக்குமே குட் எண்டிங் வரும். ஆனா சாகர எண்ணிக்கை அதிகமாயிடும், அதாவது நிறைய பேருக்கு பேட் எண்டிங் வந்துடும். இப்ப இந்த செரிகா கேப்பா, இதுக்காக இன்னும் நிறைய பேரை இதுல சேர்க்கணும்னு நினைக்கிறியா, அவங்களும் செத்தா உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேப்பா. ஆனா ரென்னுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. நான் உயிரோட இருக்கணும், அதுக்காக யாரு செத்தா எனக்கு என்ன, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீ வேணும்னா புத்திசாலி அப்படின்றதுனால உன்னை வேணும்னா என் கூட வச்சுக்கிறேன், அதுக்காக உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன். நீ இப்பவே என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னோட காலுக்கு முத்தம் கொடுத்தீங்கன்னா உன்னை நான் எடுத்துக்கிறேன். நீ என்னோட அடிமையா இருந்துட்டு போலாம், உன்னையும் உயிரோட விட்டுடுறேன். நான் சொன்ன பிளான் படி போய் உன்னை நீ உயிரோட இருக்கலாம், நானும் உயிரோட இருக்கலாம். அப்படி இல்ல, ஒருவேளை நீ தனியா தான் போவேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து சாவுங்க, கண்டிப்பா நான் தான் இந்த கேம்ல ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரென்னு தைரியமா சொல்லும். ஆனா செரிகாவும் விட்டு கொடுக்காது. நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்னு எங்க குரூப்ல சேரணும், இல்லைன்னா நீ சாவணும். என்னோட சாய்ஸும் இதேதான். என்னோட சாய்ஸ்ல இருந்து நான் மாற போறது கிடையாது, இதுதான் நடக்கவும் போகுது அப்படின்னு சொல்லி செரிகாவும் தைரியமா சொல்லும். இப்ப மிச்சம் இருக்கிற 3 பேருக்கும் இந்த ரென்னு தான் 5வது ஹீரோயின் அப்படின்றது தெரிய வந்துருச்சு. ஆனாலும் கூட இப்போதைக்கு இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த ரென் கிட்ட 6 ஹார்ட்ஸ் இருக்கு. ஒருவேளை 3வது கேம்ல மட்டும் அவ ஜெயிச்சா அப்படின்னா அவ 7 ஹார்ட்ஸ்க்கு போயிருவா, கண்டிப்பா அவளுக்கு குட் எண்டிங் வந்துடும். அதை எப்படியாவது தடுக்கணும். அதுக்கு ஒரு பிளானை நம்ம செரிகா யோசிக்க ஆரம்பிப்பா. அடுத்த நாள் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ரென்னு அவ பாட்டுக்கு அவ சும்மா உட்காந்துருப்பா. டக்குன்னு அவ போனுக்கு ஒரு மெசேஜ் வரும். இப்ப இந்த செரிகா தான் ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா போல அப்படின்னு சொல்லி அவளும் ஒரு சந்தோஷத்துல எடுத்து பாப்பா. பார்த்தா அந்த ஆப்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா, சாரி உங்களுக்கு 4 ஹார்ட்ஸ் போயிடுச்சு, நீங்க 4 ஹார்ட்ஸை இழந்துட்டீங்க, இப்ப உங்ககிட்ட 2 ஹார்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு, திரும்பியும் நல்லா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருப்பாங்க. எப்படி 4 ஹார்ட்ஸ் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோட வேகமா போய் செரிகாவை பாக்குறதுக்காக போவா. அங்க செரிகா சந்தோஷமா இருப்பா. ஆக்சுவலா இந்த ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா, அசுனோரோ இவங்க யாரையாவது வெறுத்தா இல்ல இவங்க யார் மேலேயாவது கோவப்பட்டா அப்படின்னா கண்டிப்பா அவங்களால ஹார்ட்ஸை இழக்க முடியும். ஆனா அது கேம்ல தான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது, கேமுக்கு நடுவுல எப்ப வேணாலும் நடக்கலாம். சோ அதனால இந்த சாயாவும் ஹீத்தரும் இவங்க 2 பேரும் போய் நம்ம அசுனோரோ கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டை பத்தி பேசியிருக்காங்களாம். யாரும் பேரெல்லாம் சொல்லல, அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, அவ ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டா இருக்கா, ஆனா அவ இந்த மாதிரி நிறைய பசங்க கிட்ட பேசி நல்லா மயக்கி அவங்கள யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாளாம். அந்த மாதிரி ரொம்ப மோசமான பொண்ணுங்களாம் எப்படி இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி இந்த சாயாவும் ஹீத்தரும் போய் பேசியிருக்காங்க. உடனே அசுனோராவுக்கு என்ன யோசிச்சிருக்கானா, அவன் கண்டிப்பா இந்த ரென்னா தான் இருக்கணும், இந்த ரென்னு என்னையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுரும், சே என்கிட்ட போய் இப்படி நடந்துக்குச்சு, நான் வெறும் பொம்மையா அப்படின்னு நினைச்சு நம்ம ரென் மேல கோவப்பட்டிருக்கான். அதனாலதான் இப்ப அவளுக்கு 4 ஹார்ட்ஸ் போயிருக்கு. சோ கேமுக்கு நடுவுல கூட இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. ரூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம செரிகா போட்ட பிளான்ல நம்ம ரென்னு தெளிவா மாட்டிக்கிட்டா. இப்ப செரிகா என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ அடுத்து என்ன பிளான் போடுற அப்படின்றது எனக்கு தெரியும், எங்க 4 பேரை பத்தியும் தப்பான ரூமர்ஸ போய் அசுனோரோ கிட்ட சொல்லலாம் அப்படின்னு தானே, ஆனா நீ போட்ட பிளான்ல ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. நீ ஒரு 3rd இயர், நீ அசுனோரோவை எப்பயாவது தான் பாப்ப. ஆனா அதே நேரத்துல நானு சாயா ஹீத்தர் நாங்க 3 பேருமே அசுனோரோ மாதிரியே 2nd இயர்ஸ். நாங்க அவனை அடிக்கடி பார்ப்போம். அப்ப நாங்க அவனை அடிக்கடி பார்த்து நாங்களும் உன்னை பத்தி தப்பான ரூமர்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நாங்க 3 பேர் சொல்றதுக்கும் நீ ஒருத்தர் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படின்னா நம்ம எல்லாரையுமே ஒரு கட்டத்துல அசுனோரோவுக்கு பிடிக்காம போயிடும். என்ன நடந்தாலும் சரி, நீ மட்டும் ஜெயிக்கிறதுக்கு நான் கண்டிப்பா விட மாட்டேன். சோ எப்படி பார்த்தாலும் ஒன்னு எல்லாரும் சாகணும், இல்ல எல்லாரும் வாழணும், இது மட்டும் தான் இப்ப உனக்கு இருக்கிற சாய்ஸ். நீயும் புத்திசாலி தானே, நல்லா யோசிச்சு பாரு எல்லாத்தையும் அப்படின்பா. இதுக்கு மேல நம்ம ரென்னுக்குமே வேற எந்த வழியுமே கிடையாது. அப்ப இந்த செரிகா சொல்லுவா, அன்னைக்கு நீ ஏதோ ஒண்ணு சொன்னியே, நான் ஏதோ ஒண்ணு பண்ணேன்னா என்னை அடிமையா சேர்த்துக்கிருவேன்னு, அதே விஷயத்த இப்ப நீ பண்ணினா நான் உன்னையே எங்க குரூப்ல சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. சொன்ன மாதிரியே நம்ம ரென்னும் அவளோட ஷூவுக்கு முத்தம் கொடுப்பா. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தன்னோட குரூப்லயும் இவளையும் சேர்த்துக்கிருவா.
இப்ப ரென்னும் இந்த அசுனோராவோட குரூப்ல சேர்ந்துட்டா. அதாவது இவங்க 4 பேர் இருக்காங்களா இந்த ஹீரோயின் குரூப், இதுல நம்ம ரென்னும் புது ஆளா சேர்ந்துட்டா. அப்ப நம்ம ரென்னை பார்த்து நம்ம அசுனோரா கொஞ்சம் பயப்படுவான் அந்த ரூமர்ஸை நினைச்சு. ஆனா மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுவாங்க அதெல்லாம் சும்மா பொய்யான ரூமர்ஸா, அதை நினைச்சு ரென்னே கூட ஃபீல் பண்ணா அப்ப இப்படின்னு சொல்லி எப்படியோ அவனையும் பிடிக்க வச்சிருவாங்க. சோ இப்ப எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. இந்த குரூப்பை இப்படியே மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் எல்லாருமே உயிரோட இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரிக்கா நினைப்பா. அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எல்லா கேமை பத்தியும் இந்த எல்லா பிளான பத்தியும் அசுனோராவுக்கு எப்படியாவது தெரியப்படுத்தி ஆகணும். ஏன்னா இந்த கேம்ல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறத அசுனோரா கிட்ட சொன்னா ஒருவேளை அவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவன் மூலமா இந்த கேமை நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சரிக்கா நம்புவா. ஆனா இவங்க டைரக்டா போய் உண்மையை சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துதான் இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சரிக்காவும் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. சோ இவங்க எல்லாரும் என்னதான் பிளான் போட்டாலும் சரி, இது எல்லாத்தையும் ஜெஃபிரோ அங்க இருந்து பாத்துக்கிட்டே தான் இருப்பா. அவ சொல்லுவா, நீங்க என்ன பிளான் வேணாலும் போடுங்க, என்ன வேணாலும் நடக்கட்டும், கடைசியா நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஜெஃபிர் யோசிக்கும். இதுக்கப்புறம் நம்ம செரிகா அவளோட ரூம்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம செரிகாவுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்த உடனே ஒரு பயத்துல எடுத்து இது ஜெஃபிரா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பாப்பா. ஆனா அது ஜெஃபிர் இல்ல, வெறும் ஒரு நார்மல் மெசேஜ் தான். இப்படி இவங்க நார்மல் லைஃப்லயே எந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாலும் கூட அது ஜெஃபிரா இருக்குமோ, அடுத்த டாஸ்க் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்திலே இருக்காங்க எல்லாரும். இவங்களோட நார்மல் லைஃபே இப்படி மாறிடுச்சு. இந்த கேம் போக போக கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப ரொம்ப மென்டலா அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இதை நினைச்சு நம்ம சரிக்கா இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிருவா. இது எல்லாமே ஜெஃபிரோட பிளானா இருக்குமோன்னு கூட நினைப்பா. அதுக்கு அடுத்த நாள் நம்ம அசுனோரா கூட ஸ்கூலுக்கு நடந்து போறதுக்கு 2 ஹீரோயின்ஸ் வரதா இருந்துச்சு. அதாவது 3 ஹீரோயின்ஸ் வரதா இருந்துச்சு. அதுல லிருவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்ப அந்த பொசிஷனுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செரிகாவுக்கு ரென்னு கால் பண்ணி சொல்லுவா. ஆனா ரென்ன வர வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட பரவாயில்ல நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அடுத்த நாள் நம்ம அசுனோரா ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அவனுக்கு இப்ப கூட எல்லாமே ஒரு ட்ரீம் மாதிரி தான் தெரியும். நார்மலா அவனோட கான்டாக்ட் லிஸ்ட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப அழகான பொண்ணுங்க எல்லாருமே அவனோட கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. அவங்களோட நம்பர்ஸ்லாம் இருக்கு. அவனுக்கு டெய்லியும் ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க. அவன் கூட வீக்கெண்ட்ல டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவன் கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுறாங்க. நைட்டு அவன் தூங்க போறதுக்கு முன்னாடி கூட அவனுக்கு போன் பண்றாங்க. இது எல்லாமே ஒரு பெரிய கனவு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஆனாலும் இந்த ஜெஃபிர் என்ன சொல்லுன்னா, இதெல்லாம் கனவு கிடையாது, இதுதான் இப்போதைக்கு உன்னோட நிஜம். நார்மலா உனக்கு எதுவுமே ஒழுங்கா நடக்காது. ஆனா நீ ஏன் கூட கான்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்றத யோசிச்சு பாரு. சோ இது எல்லாமே நிஜம்தான், நீ நம்ப ஆரம்பிக்கணும். அதுவும் இல்லாம இதோட முடிவுல நீ கண்டிப்பா ஒருத்தரை செலக்ட் பண்ணியே ஆகணும். அவங்க கூட நீ என்ன வேணாலும் பண்ணலாம், எல்லாமே உனக்கு நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஜெஃபிர் இன்னும் உசுப்பேத்தும். ஒருத்தரை செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம அசுனோரா ஸ்கூல்ல இருந்து அவன் கூட வரதுக்காக 5 ஹீரோயின்ஸ்மே வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 3 பேர் வரதாதான் இருந்துச்சு. ஆனா எப்ப இந்த ரென்னு வரேன்னு சொன்னிச்சோ அத்தோட 5 பேருமே கிளம்பி வந்துருவாங்க. இவங்க 5 பேரும் இப்ப புது யூனிஃபார்ம்ல இருப்பாங்க. அதாவது இது ஸ்பிரிங்கோட யூனிஃபார்ம். இந்த யூனிஃபார்ம்ல எல்லாரையும் அவன் பார்த்துட்டு ஜொல்லு வளைஞ்சுக்கிட்டு இருப்பான். எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு வேற சொல்லுவான். ஒவ்வொருத்தரும் அசுனோரா கிட்ட நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ரெண்டு மட்டும் அவன் ரொம்ப பக்கத்துல போய் அப்படியே உரசிக்கிட்டு தான் நிக்கும். அவன் கூடவே எப்பயுமே உரசிக்கிட்டே அப்படியே அவன் கிட்ட டார்லிங்னு சொல்லி அவன் கூட குழஞ்சு பேசிக்கிட்டு இருக்கும். அதோட காரையும் வர சொல்லிடும். இந்த ரெண்டு உண்மையிலே ரொம்ப பணக்காரி. சோ அதனால அவளுக்குனே தனியா ஒரு பெரிய காரே வச்சிருப்பா. அந்த காரை வர வச்சு அந்த கார்லயே அசுனோராவையும் கூட்டிட்டு போவா. மிச்ச ஹீரோயின்ஸும் அந்த கார்லயே வருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிருவாங்க. ஸ்கூலுக்கு போனோடனே இந்த லஞ்ச் இருக்குல்ல, லஞ்ச் அப்பையும் கூட இந்த ரென்னு ரொம்ப பக்கத்துல போயிட்டு அவனுக்கு ஊட்டி விடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுவே ரொம்ப பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கும். அப்ப அவனுக்கு டக்குன்னு வயிறு கலக்க ஆரம்பிச்சோடனே அவன் பாத்ரூம் போயிருவான். உடனே மத்த ஹீரோயின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஆமா இரு நீ ஏன் ரொம்ப நேரமா அவன் கூட ரொம்ப அப்படியே உரசியே பேசிக்கிட்டு இருக்க, நீ மட்டும் என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுலயும் நம்ம ஹீட்டர் தான் ரொம்ப கோவப்படுவா. நம்ம ரென்னு என்ன சொல்லுவானா, நான் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன், நான் எப்பயுமே அசுனோரோட அஃபெக்ஷன் என் மேல இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் நினைக்கிறேன். நான் இந்த குரூப்ல இருக்கிற வரைக்கும் இந்த குரூப்புக்காக என்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வேன். யார் மேலேயும் துரோகம் பண்ணிட்டு நான் தனியால எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா உங்க மூளைக்கெல்லாம் அவ்வளவுதான் எட்டும், உங்களோட நார்மல் மைண்டுக்கு அவ்வளவுதான் தோணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ஆனா அப்பையும் கூட நம்ம ஹீட்டருக்கு ரொம்ப கோவம் தான் வரும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்றது அவளுக்கு புரியவே புரியாது. அப்பதான் நம்ம லிரு ஒரு விஷயத்த சொல்லுவா. இந்த ஆப் இருக்குல்ல, இந்த ஹாரம் ராயல், அந்த ஆப்ல ரீசெண்டா எந்த விதமான நோட்டிபிகேஷனுமே உங்களுக்கு வந்திருக்காது. அதுவும் ஜெஃபிர் எதை பத்தியுமே சொல்லியிருக்காது. 3rd லெவலை பத்தி அடுத்து என்ன பண்ணணும் எதை பத்தியுமே சொல்லியிருக்காது. ஆனா
இந்த லேப்ல சீக்கிரட்டா ஒரு இடம் இருக்கு. அந்த ஆப்பை ஓபன் பண்ணிட்டு அந்த ஆப்போட பேர் இருக்குல்ல, அதுக்கு கீழே இருக்கிற இடத்த ஒரு தடவை தொட்டா அந்த ஆப்ல இருக்கிற ஒரு வீடியோ பிளே ஆகும். இந்த வீடியோ ஒரு தடவை மட்டும் தான் பிளே ஆகும். சோ இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி மற்ற இதெல்லாம் சொல்லவே முடியாது. அதுவும் அந்த வீடியோ தானாவே டெலீட் ஆயிரும். இப்படி ஒரு வீடியோ அந்த ஆப்ல இருக்கு அப்படின்றது நம்ம ஹீத்தருக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. அதனால அவ பாத்திருக்கவும் மாட்டா. இப்பதான் அந்த வீடியோவை அவ பிளே பண்ணி பாப்பா. அந்த வீடியோல அப்படி என்ன இருக்கும்னா, இந்த ஜெஃபர் வந்து எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருக்கோம். நீங்க எல்லாருமே உங்களுக்கு பேட் லக் வந்துருச்சு, உங்களுக்கு இருக்கிற கெட்ட நேரத்தினாலதான் இந்த கேம்ல வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நீங்க அசுனோரோவை மறந்துட்டீங்க. இந்த அசுனோரோ பாக்குறதுக்கு ஒரு நார்மலான ஆவரேஜான பையன் மாதிரி தெரிவான். ஆனா அவனோட வாழ்க்கையிலையும் லக்கியான ஒரு பீரியட் இருக்கு. அது எப்ப அப்படின்னா, அவன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம். அவன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா லக்குமே அவனுக்கு தான் இருக்கு. அப்படி ஒரு பெரிய ஆளா அவன் மாறுவான். அவனுக்கு வராத செல்வமே வராது, எல்லா செல்வமும் அவனுக்கு வந்துடும். எவ்வளவு காசுனாலும் அவனுக்கு கிடைக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஆளுக்கு நீங்க ஒய்ஃபா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையுமே அந்த லக்குல பங்கு பெற முடியும். அந்த காரணத்தினாலதான் உங்களை நான் இந்த கேமுக்குள்ள இழுத்து விட்டுருக்கேன். அதனால இது எல்லாமே உங்களோட கெட்ட நேரம் நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு கேம்ல நீங்க கலந்துக்கிற நினைச்சதே உங்களோட நல்ல நேரம். அந்த நல்ல நேரத்தை யூஸ் பண்ணி இந்த கேம்ல ஜெயிக்க பாருங்க. எல்லாரும் நல்லா விளையாடுங்க, குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்சிரும். இப்ப இந்த ஹீதர் என்ன சொல்லுன்னா, எனக்கு என்னமோ இந்த வீடியோவை நம்புற மாதிரி இல்ல, ஒருவேளை இது எல்லாமே ஜெஃபரோட பிளானா இருந்தா அப்படின்னு சொல்லி இந்த ஹீதர் சொல்லும். ஏன்னா இது வரைக்குமே அசுனோரா கூட இருந்தா இவங்களுக்கு லக்கு வருமா இல்லையா அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. ஆனா ஒரு ஆளுக்கு இதை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம சரிக்கா சொல்லுவா. அது யாருன்னா நம்ம ரென்னு தான். ஃபர்ஸ்ட் கேமு அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் லெவல்ல எல்லாருமே வந்து அப்பதான் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த கேம் வந்து டைல முடிஞ்சிருச்சு. ஆனா ரெண்டாவது லெவல்ல ஜெயிச்சது ரென்னு தான். அப்ப ரென்னுக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம சரிக்கா கேட்பா. உடனே இந்த ரென் என்ன சொல்லும்னா, ஆமா எனக்கு உண்மையிலே நல்ல விஷயம் நடந்துச்சு. அந்த லெவல்ல ஜெயிச்சு அந்த நோட்டிபிகேஷன் எனக்கு வந்த உடனே நான் வாங்கி போட்ட எல்லா ஷேர்ஸுமே ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் சும்மா வாங்கி போட்ட ஷேர்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் எனக்கு 20 கோடி ரூபாய் லாபமா கிடைச்சிருக்கு. அந்த ஒரு செகண்ட்ல மட்டும் தான் அந்த ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு ஃபீலிங்கே எனக்கு எவ்வளவோ லக் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் அசுனோரோவுக்கு எப்பயுமே பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கேம் எல்லாம் தாண்டி, இந்த லக்கெல்லாம் தாண்டி, இது எல்லாத்தையும் தாண்டி அசுனோரோ அப்படின்ற ஒருத்தனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி அவன் கூட டேட்டிங் போலாம் அப்படின்னு சொல்லி எனக்கே தோணுது. அவன் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ கெட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. இதெல்லாம் கேட்ட உடனே மற்றவங்களாம் வெக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க எல்லாருமே ஒரு கேமுக்காக மட்டும்தான் அசுனோரோவை பிடிச்சிருக்கு, அவன் கூட நல்லா நடந்துக்கிறாங்க. ஆனா கேமை தாண்டி யாருக்குமே இன்னும் அசுனோரோவை பிடிக்கவே இல்லை. இவங்க எல்லாரும் இந்த கேம்ல மாட்டினதுக்கே அசுனோரோ தான் காரணம்னு நினைக்கிறாங்க. ஆனா ரெண்டு மட்டும் இது எல்லாத்தையும் தாண்டி அசுனோரோ அப்படின்ற ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்றா. அதுவே இவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கு. அப்பையும் கூட அவ இன்னும் போய் உரசி தான் பேச ஆரம்பிப்பா. அடுத்து நம்மளுக்கு லிருவோட வீட்டை தான் காட்டுவாங்க. நம்ம லிரு இருக்கால, அவங்க அம்மா வேலையை முடிச்சுட்டு நைட்டு லேட்டா வர வரைக்கும் இவளும் தூங்காம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பா. சோ இவங்க வீட்டுல அப்பா கிடையாது, இவங்க அம்மா மட்டும்தான் வேலை பாக்குறாங்க. இவளுக்குமே 2 தங்கச்சிங்க ஒரு தம்பி வேற இருக்கான். சோ ஒரு பெரிய குடும்பம், ஆனா வந்து சம்பளம்லாம் ரொம்ப கம்மி. சோ கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். இப்படி ஒரு ஃபேமிலிக்கு தான் மாங்காஸ்லாம் வரைஞ்சு அதுல வர காசை வச்சு அவங்கள இன்னும் பெரிய லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆனா இப்ப இந்த ரீசெண்டா இந்த அசுனோரோ கிட்ட இப்படியே அவங்க கூட்டயே சுத்திக்கிட்டு இருக்கால, சோ அந்த ஒரு காரணத்தினால அவளுக்கு சரியான டைமே கிடைக்கிறது இல்ல. அவளுக்கு ஃப்ரீ டைமே இல்லாததுனால அவளோட மேனுஸ்கிரிப்ட் எதையுமே அவளால முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த லிருவுக்கு ஆரம்பத்துல இந்த மாங்காஸ்ல எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒரு தடவை அவங்க தம்பி வந்து ஒரு மாங்காய் எடுத்துட்டு வந்திருப்பான் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. சோ அப்படி வாங்கிட்டு வந்த அந்த மாங்கால அவ படிச்சு பார்த்த உடனே அவங்க தங்கச்சி தம்பி எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாவும் இருப்பாங்க. இவளுக்குமே அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி அவளுக்கு தோணி இருக்கும். சோ அந்த காரணத்தினால அவங்க தங்கச்சி தம்பிக்காகவே ஒரு மாங்காவை வரைஞ்சு கொடுத்துருப்பா. அதை பார்த்துட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்படிதான் அவ வரைய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்காகவும் ஒரு மாங்காய் வரையணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா. அப்படி நினைச்சு அந்த மாங்காவே வரைஞ்சு அவங்க அம்மா கிட்ட போய் கொடுக்கும்போது அவங்க அம்மா அதை பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஒரு சந்தோஷத்துல வர கண்ணீர் இருக்கும்ல, சோ இந்த மாதிரி அவங்க அம்மா வந்து அழுக ஆரம்பிச்சோடனே அதை பார்த்துட்டு அவ கண்டிப்பா இதை நான் பெரிய லெவல்ல கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இந்த மாங்காஸ் எல்லாமே வரைய ஆரம்பிச்சா. அப்படி வரைஞ்சு ஒரு காம்படிஷன்லயே அவ ஜெயிச்சு அதுல அவளுக்கு கொஞ்சம் காசும் கிடைச்சிச்சு. சோ இதனாலதான் இதை இன்னும் பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போகணும், என் குடும்பத்தையே நான் தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு இது எல்லாத்தையுமே தன்னோட வேலையாவே பார்க்க ஆரம்பிச்சா. மார்னிங் நேரத்துல அவளுக்கு பெருசா டைம் கிடைக்காததுனால நைட்டு அவங்க வீட்டுல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம்
இவ மட்டும் தனியா உட்காந்து இது எல்லாத்தையுமே நைட்டு ஃபுல்லா வரைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கா. இப்படிதான் வந்து இவளுக்கு வந்து சுத்தமா இப்போதைக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கா. அப்படி நைட் இவ ஒரு நாள் வரைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு இவ இருக்கிற ரூமோட கதவு திறக்கிற மாதிரி தெரியும். யாரோ வராங்க, அம்மாவா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவங்க 4 பேருமே வந்திருப்பாங்க. அவங்க அம்மா, ஒரு தம்பி, 2 தங்கச்சி. இவங்க 4 பேரும் நார்மல் மனுஷங்க மாதிரியே இல்லாம ஒரு மாதிரி ஒரு வினோதமா ஒரு ஜாம்பிஸ் மாதிரி, ஜாம்பிஸ் கூட கிடையாது, இறந்து போயிருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வருவாங்க. இவங்க எல்லாரும் வந்துட்டு, நாங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம், நீ மட்டும் சந்தோஷமா இருக்கியா? இந்த மாங்காசை வச்சு நீ எங்களை காப்பாத்திட முடியும்னு நினைக்கிறியா? நீயும் இப்படிதான் உருப்படாம போற, கண்டிப்பா எதுவுமே ஒழுங்கா நடக்காது அப்படின்னு சொல்லி இவளை பிடிச்சி ஏதோ டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது தன்னோட ஃபேமிலி இல்ல அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சாலும் கூட, தன்னோட ஃபேமிலி இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட, இது எதையுமே அவளால சுத்தமா பார்க்கவே முடியல. அப்ப இது எல்லாமே கனவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பெண் எடுத்து தன்னோட கையிலே குத்திக்கிட்டே இருப்பா, எந்திரிச்சிரு எந்திரிச்சிரு எந்திரிச்சிருன்னு. ஆனா அவளால எந்திரிக்கவே முடியாது. டக்குன்னு அலாரம் சவுண்ட் அடிக்கிறது கேட்டுதான் அவ எந்திரிப்பா. அப்பதான் அவளுக்கு புரிய வரும் இது எல்லாமே உண்மையிலே கனவுதான் அப்படின்னு. ஆனா இது எல்லாம் நிஜமாகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த நரகத்துல இவ மாட்டிக்கிட்டானா இதுவே நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அவ ஃபேமிலி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அவ வந்து இதை காப்பாத்தலைன்னா கண்டிப்பா இந்த ஃபேமிலியால முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்லி அவ நம்புறா. அதனால கண்டிப்பா இந்த கேம்ல தோத்து சாகிறதுல எனக்கு விருப்பமே இல்ல அப்படின்றத அவ இன்னும் முடிவு பண்ணிக்கிறா. அடுத்த நாள் எந்திரிச்சு எப்பயும் போல அசுனோராவோட வேன்கார்டா இவங்க எல்லாரும் தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இவ போய் அசுனோராவை பார்க்க போறப்ப இவளுக்கு சரியா தூக்கமே இருக்காதுல்ல. இதை பார்த்துட்டு அசுனோரா கேட்பா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு. இவ ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிருவாங்க. லஞ்ச் பீரியட்ல எல்லாரும் வந்து நல்லா சந்தோஷமா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவ என்ன நினைப்பா அப்படின்னா, இந்த லிரு எப்படியாவது சம்மர் பிரேக் வரைக்கும் இது எல்லாத்தையும் நான் தாக்கு பிடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பா. ஏன்னா சம்மர் பிரேக் வந்துட்டா இவங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருவாங்க, யாரும் யாரையும் மீட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. சோ அந்த டைம்ல இவ உட்காந்து அவளோட மாங்காஸ் எல்லாத்தையும் வரைஞ்சு முடிச்சிருவா அப்படின்னு சொல்லிதான் அவன் நினைப்பா. ஆனா இந்த செரிக்கா என்ன சொல்லுவா, சம்மர் பிரேக்ல நான் உன்னை தனியா விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, நம்ம எல்லாரும் அப்பயும் ஒன்னாவே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும். இப்ப நம்ம லிருவுக்கு இது எதுக்குமே டைமே இல்லாம போயிடுச்சு. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவ யோசிச்சுக்கிட்டே இருப்பா. ஆனாலும் அவளுக்கு செரிக்கா மேல கோவம் வரதை விட அசுனோரா மேலதான் இன்னும் அதிகமான கோவம் வரும். ஏன்னா இந்த கேமே அசுனோராவால தான் அப்படின்னு சொல்லிதான் இந்த எல்லா ஹீரோயின்ஸ்மே நினைக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அசுனோரா அவங்கள பத்தி யோசிக்காம இருந்திருந்தா அவங்க இந்த கேமுக்குள்ள வந்து மாட்டியிருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா இது அசுனோராவெல்லாம் இப்படி நடக்கணும் அவன் என்ன நினைச்சா பார்த்தா அது இவங்களுக்கு புரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அசுனோரா தான் பெரிய குற்றவாளியே. இப்ப இந்த ஜெஃபிர் வந்துட்டு அசுனோராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிறைய லக் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா. ஆனா இது எல்லாத்தையுமே எல்லாருமே கேட்டு இன்னமும் அதிகமா நடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கிடையாது. யாருக்குமே முதல்ல அசுனோராவை பிடிக்கவே இல்ல. சோ செரிக்கா அவ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ அதை தான் பண்ணுவா. அவ பெருசா அசுனோராவை லவ் பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கவே மாட்டா. அடுத்து ரெண்டாவது நம்ம ரென்னு ஏற்கனவே பணக்காரி தான். சோ இந்த அசுனோராவை கல்யாணம் பண்ணி அதனாலதான் தனக்கு பணம் வரணும்னு அவளுக்கு அவசியமே கிடையாது. மூணாவது இருக்குது சாயாவுமே ஒரு பெரிய குடும்பத்தோட பொண்ணுதான். 2 அளவுக்கு பணக்காரி கிடையாது. ஆனா அவளுமே ஒரு நார்மலை விட ஒரு ரிச்சான ஃபேமிலி தான். அப்படி இருக்கிறப்ப அவளும் அசுனோராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து இருக்கிறது ஹீத்தர் நார்மலாவே ஒரு அத்லட்டா சாதிக்கணும்னு ஆசைப்படுற பொண்ணு. அவ இந்த மாதிரி அசுனோராவை கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துல இருக்கணும்னு நினைக்கவே மாட்டா. சோ அவளுக்கும் வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா இருக்கிறதுலே முக்கியமான ஆளு நம்ம லிரு தான் அப்படின்னு சொல்லி நம்ம லிருவே நினைப்பா. சோ இது எல்லாமே லிரு யோசிச்சு பாக்குறது தான். அதாவது ஒருவேளை அசுனோராவை கல்யாணம் பண்ணி அவ மாங்கா ஆர்டிஸ்டா சக்சஸ்ஃபுல் ஆகலைனாலும் பரவாயில்ல, அது தன்னோட குடும்பத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லி தான் அவன் நினைப்பா. சோ அதனாலதான் அசுனோராவை அவளே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பா. ஆனாலும் மத்தவங்க யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் பேட் எண்டிங் வந்துரும்ல. சோ இந்த கேமை கொண்டு போறது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு எண்ணம். அப்ப அவளோட எடிட்டர் வந்துட்டு இன்னைக்கு நைட்டு நான் எல்லாத்தையும் வந்து அந்த மாங்காஸ் எல்லாத்தையும் பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால இவ வேற வழியே கிடையாது, நான் இங்க இருந்து போய் அந்த மாங்காஸை இப்பவே உட்காந்து வரைஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவா. சோ ஒரு எம்டி கிளாஸ் ரூம்ல உட்காந்து இது எல்லாத்தையும் வரைஞ்சிடலாம்னு நினைப்பா. ஆனா தன்னோட பென் ஹோல்டரை அவ மறந்துருப்பா. அதை மறந்துட்டு அவளும் சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருப்பா. சரி எங்க போச்சு, இது இல்லாம நான் எப்படி வரைவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அப்ப கரெக்டா இதே பென் ஹோல்டரை எடுத்துக்கிட்டு நம்ம அசுனோரா அந்த கிளாஸ் ரூமுக்கு வருவான். அவன் வந்துட்டு இது இல்லாம உன்னால மாங்காஸ் வரைகிறது கஷ்டம் தானே, சோ அதனாலதான் உன்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வேக வேகமா இங்க ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே அவ கேப்பா, இத பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்பதான் நம்ம அசுனோரா சொல்லுவான், நானும் இந்த மாதிரி மாங்காஸ் எல்லாமே படிச்சிருக்கேன். சோ அதனால இந்த ஸ்டஃப் பத்தி எல்லாம் எனக்கும் கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும், அதனாலதான் நானும் இதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். திரும்பவும் அசுனோரா என்ன சொல்லுவான்னா, இந்த மாங்காய் வரைகிறது எல்லாத்தையுமே நீ ஹாபியா வச்சுக்கணும் தானே நினைக்கிற, கவலைப்படாத, நான் யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லவே மாட்டேன், நீ இதை தைரியமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான்.
ஆனா நம்ம லிரு அதெல்லாம் அப்படி கிடையாது. நான் இதை ஹாபியா வைக்கல, நான் உண்மையிலே ஒரு ப்ரொஃபஷனல் மாங்கா ஆர்டிஸ்டா மாறணும்னு நினைக்கிறேன். இப்ப இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியலைசேஷன், இந்த மாங்காவை வெளியிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஸோ இதை வந்து புக்கா மாத்தி இந்த ஷோனன்ல வீக்லி ஷோனன்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இவளோட மாங்காவை செலக்ட் பண்ணி ரிலீஸ் பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இதை இன்னைக்கு நைட்குள்ள அவ முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கா. அப்ப இவளால இன்னைக்கு நைட்டுக்குள்ள இதை முடிக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவளுக்கு வரும். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவ வேற பாதிக்கு மேல நிறைய வேலை செய்யணும். ஆனா அப்பதான் நம்ம அசுனரோ நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவனுக்கு இதை பத்தி தெரியுமான்னு கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்றேன்னு சொல்லுவான். ஸோ அவளும் ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒன்று ரெண்டு வேலை கொடுப்பா. ஆனா அது எல்லாத்தையுமே அவன் தப்பா தான் செய்வான். சரி என்னால எது முடியுமோ அதை மட்டும் கொடு, நான் கண்டிப்பா செஞ்சு தரேன்னு சொல்லுவான். அவளும் அவன் கொடுப்பா, அதை அவன் கரெக்டா செய்வான். ஸோ எப்படியோ இவங்க 2 பேரும் சேர்ந்து நைட்டுக்குள்ள வந்து எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு இவளும் தன்னோட மாங்கா ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆனோடனே இதை படிச்சு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இவனும் ஃபுல்லா படிச்சு பாப்பான். படிச்சு பார்த்துட்டு அவன் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு, கண்டிப்பா சொல்றேன், இப்படி ஒரு சூப்பரான மாங்காவை ஃபர்ஸ்ட் படிக்க சான்ஸ் கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப பெருமைப்படணும்னு சொல்லுவான். இதை கேட்டோடனே இப்பதான் லிரு யோசிப்பா, இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் மாங்காஸே வரைய ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி என்னோட மாங்காஸை படிச்சு அடுத்தவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படின்றதா எனக்கே ஆசை அப்படின்னு சொல்லி நினைப்பா. இவங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்ப டைம் வேற ரொம்ப லேட் ஆயிடுச்சா, சோ அதனால இவங்க அவசர அவசரமா வீட்டுக்கு கிளம்புவாங்க. போற வழியிலேயே அந்த ஸ்கூல்ல இருந்து வெளில வந்தோடனே இவங்க எல்லாரையுமே பார்ப்பாங்க. சரிக்கா சாயான்னு எல்லாருமே அங்கேதான் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் சும்மா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோ இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு, சந்தோஷமா வீட்டுக்கு போகலாம் நினைக்கும் போது அப்ப இவங்க எல்லாருக்கும் ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அதாவது ஹீரோயின்ஸ் எல்லாருக்கும் அடுத்து 3rd கேம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு. இப்ப 3வது லெவலுக்கான நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. இந்த 3வது லெவல் எந்த மாதிரியான ஒரு லெவலா இருக்க போது, இதுல ஜெஃபிர் என்ன ஆப்பு வச்சிருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின்ஸ் எப்படி கடந்து வர போறாங்க, சோ இத பத்தி தான் நம்ம அடுத்த சாப்டர்ஸ்ல பார்க்க போறோம். சோ அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சயனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.